Hi friends, welcome to Amlu's Kitchen. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம சேனலில் போடுற எல்லா ஈஸி ரெசிபீஸும் நீங்களும் உடனே பார்த்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம ஈஸி ரெசிபியில் முட்டை சாதம் எப்படி ரொம்ப சுலபமாக செய்கிறது டக்குன்னு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 3 முட்டை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் பூண்டு ஒரு 5 பல் மாதிரி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 நறுக்கியிருக்கேன். மிளகுத்தூள், உப்பு, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு வாணலை எடுத்துக்கலாம். வாணலை சூடானதையும் ஒரு 3 ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதையும் கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, வெள்ளைப்பூண்டு பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் நல்லா வணங்கணும். நான் லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். நல்லா வணங்கினதையும் இப்போ இந்த மாதிரி இந்த 3 முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது சும்மா கலருக்காக தான். நல்லா கலந்து விடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு, அடுத்து பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் மிளகுத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அந்த முட்டை வணங்கணும். கையெடுக்காமல் கிளறிட்டே இருங்க. ஓரளவு முட்டை வணங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப போட்டு கிளறாதீங்க, கட் பண்ணி கலந்து விடுங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஃபைனலாக நான் நல்லா கலந்து விட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த முட்டை சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.